கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகா மீது வைக்கக்கூடிய அரசியல் விமர்சனங்கள், அரசியல் தாக்குதல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே தாவேகா இன்னைக்கு வரைக்குமே கடந்து வந்துகிட்டே தான் இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு அவருடைய ரசிகர்கள் அவருக்கான ஆதரவை தெரிவிக்க ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து ஹேஷ்டேக் போட்டு நீதி வெல்லும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்க எந்த ஒரு இனிஷியேட்டிவும் எடுக்கலை கரூர் மக்களுக்காக அப்படின்னு நிறைய பேர் விமர்சனங்களை வச்சாலும் கூட இன்னும் ஒரு சிலர் விஜய் அவர்கள் சரியான நேரத்தில் அங்கே போய் பார்ப்பாரு அப்படின்ற கருத்துக்களை வச்சு அவருக்கு ஆதரவும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் தான் நான் சொன்ன மாதிரி ஐ ஸ்டாண்ட் வித் விஜய் என்ற ஹேஷ்டாகாக இருக்கட்டும், இல்லை நீதி வெல்லும் அப்படின்ற ஹேஷ்டாகாக இருக்கட்டும், சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளவு நாள் ஆகியும் விஜய் அவர்கள் ஏன் இன்னும் கரூருக்கு போய் பார்க்கல? ஒருவேளை போகணும் அப்படின்னு அவர் திட்டமிட்டிருக்காரு அப்படின்னா, அதற்கான பாதுகாப்பு கேட்டு டிஜிபி கிட்ட கடிதம் கொடுத்திருக்காரு அப்படின்னா இன்னும் ஏன் போகாம இருக்காரு? ஒருவேளை டிஜிபி அலுவலகத்துல இருந்து அவங்க கொடுக்கப்பட்ட கடிதத்துக்கு இன்னும் அப்ரூவல் வரலையா அப்படின்ட்டு பல்வேறு கேள்விகள் நமக்குள்ள இருக்கும். இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே ஒரு விடை அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாமே சுத்தி சுத்தி தாவேகாவுக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்ல நிக்குதா அப்படின்ற கேள்வியையும் நமக்குள்ள எழுப்புது. முதல்ல ஒண்ணா பார்ப்போம். ஏன் இன்னும் சிக்கல் அப்படின்னா, தாவேகா அப்படின்ற ஒரு கட்சியே தலைமறைவாயிட்டாங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு அப்படின்ற விமர்சனங்கள் அவங்க மேல இருந்துச்சு. அண்ட் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் வெளியே பேசாததுனால பலருமே இதை உண்மை அப்படின்னு நம்பினாங்க. குறிப்பா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களா இருக்கட்டும், இல்ல 2ஆம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் உள்ளிட்ட ஆட்கள் யாருமே வெளியே பேசவே இல்லை, பிரஸ் அட்ரஸ் பண்ணவே இல்லை அப்படின்ற விமர்சனங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் அருண்ராஜ் அவர்களுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு இருந்துச்சு. ஏன்னா அவர் இங்கிலீஷ் சேனல்ஸை அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தார் நேஷனல் மீடியால. அண்ட் அதே மாதிரி கரூருக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணி விஜய் அவர்களுக்கு வீடியோ கால் பண்ணி பேசி கொடுத்தாங்க. இதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஆனா இவ்வளவு நாள் நம்ம களத்திலையா இருக்கட்டும், இல்ல பிரஸ் அட்ரஸ் பண்ணும்போதா இருக்கட்டும், இல்ல எல்லா இடங்கள்லயும் தாவேகாவினுடைய ஒரு முகமாவே பொதுச் செயலாளர் ரொம்ப சுழன்ற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அந்த கட்சியினர் ரொம்ப தூக்கி பேசக்கூடிய அளவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஆனந்த் அவர்கள் இன்னைக்கு எங்க போனாரு? இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தலைமறைவாகி விட்டாரா, ஓடி ஒளிந்து விட்டாரா அப்படின்ற விமர்சனங்கள் எல்லாமே இருந்துச்சு. கரெக்டா நம்மளுடைய குடும்பத்துல நம்ம யாரையாவது இழந்துட்டோம் அப்படின்னா அந்த 16 நாள் கழிச்சு நம்ம எப்படி அவங்களுக்கான துக்கம் அனுசரிப்போமோ அப்படியான ஒரு துக்கத்துல தான் நாம இருக்கோம் அப்படின்ட்டு திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசி முடிக்கிறாரு. உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருது. அடுத்த நாள் ஆனந்த் அவர்கள் வெளியே வராரு. அதாவது தன்னுடைய தலைமறைவு வாழ்க்கையை துறந்துட்டு அவர் மக்கள் முன்னாடி வராரு. அப்பயுமே பிரஸ் எல்லாம் அட்ரஸ் அவர் பனையூர்ல இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்துக்கு போறாரு. அதன் பிறகு அவர் நீலாங்கரையில இருக்கக்கூடிய விஜய் அவர்களை போய் சந்திச்சாரு. ரகசியமா பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு இந்த விவகாரம் தொடர்பா அப்படின்ற தகவல்களும் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, அவருடைய தோற்றமே பாருங்க, தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி துக்கத்துல இருந்து தான் அவர் இன்னைக்கு வெளியே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாரும் ஒரு பக்கம் சொன்னாலும் கூட, மற்ற சிலரோ என்ன சொல்றாங்க, தாவேகாவுடைய ஆதரவாளர்களா இருந்தாலும் கூட இவர் மேல விமர்சனங்களை வைக்கிறாங்க. என்ன விமர்சனம் அப்படின்னு பார்த்தோம்னா, 16 நாள் கழிச்சு ஒருத்தர் வெளியே வராரு, இப்படியான ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு, அவரு இந்த சம்பவத்துக்கு எங்க கட்சி கூட்டம் நடத்தி தான் இப்படி ஆச்சுன்ற எந்த ஒரு பொறுப்பும் ஏற்றுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வரல, இல்ல இதை தைரியமா ஃபேஸ் பண்ணிட்டு வரல, ஆனா தலைமறைவாகிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு வராரு. அப்படி ஓடி ஒளிந்து விட்டு இத்தனை நாட்கள் கழித்து வெளியே வர ஒரு நபருக்கு இப்படியான ஒரு வரவேற்பு தேவையா? கட்சி அலுவலகத்துல ஒரு கூட்டமே நின்று அவங்கள வாங்கன்னு வரவேற்கிறது அப்படிங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவர் ஒன்றும் தியாகம் ஒன்றும் பண்ணலையே அப்படின்ற விமர்சனங்களை ஒரு சிலர் அவர் மேல வைக்கிறாங்க. அண்ட் நேற்றைக்கு பாத்தீங்கன்னா பட்டினப்பாக்கத்துல இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய இன்னொரு அலுவலகத்துல, அதாவது பர்சனல் ஆஃபீஸ்ல ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல கரூருக்கு எப்போ போகலாம் அப்படின்ற விவகாரம் எல்லாம் பேசப்பட்டு ஆனந்த் அவர்களுடைய தலைமையில ஒரு 10 பேர் கொண்ட குழு அமைக்கிறாங்க. அங்க போயிட்டு ஃபீல்டுல என்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் நீங்க ஏற்பாடு செய்யணும் அப்படின்ற டிஸ்கஷன்ஸ் போகுது. சரி, ஓகே, இந்த 16 நாள் இது எல்லாத்தையும் யாரு பார்த்தாங்க அப்படின்னா, இந்த வேலையை 2ஆ ஸ்பிளிட் பண்றாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போய் அங்க லீகலா மூவ் பண்றது, அங்க லாயர்ஸ் கிட்ட பேசுறது, இதை லீகலா எப்படி கேஸ் ஃபைல் பண்ணி இதை ப்ராப்பரா கொண்டு போறது அப்படின்றதுக்கான வேலையை திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பார்த்துட்டு இருந்தாரு. அண்ட் எங்க கரூருக்கு போய் அந்த மக்களோட நின்று அவங்களுக்கு விஜயோட வீடியோ கால் பண்ணி கொடுத்து 41 பேர் இறந்தவர்களுக்கும் விஜய் அவர்கள் அவங்க குடும்பத்தினர்கிட்ட நேரடியாவே பேசுறாரு
அதாவது வீடியோ கால் மூலமா ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி அந்த ஐடியாவையும் கொடுத்து செஞ்சது வந்து அருண்ராஜ் அவர்கள். ஆனா இன்னைக்கு தலைமறைவா இருந்துட்டு இவ்வளவு தூரம் இவர் வராரு, அந்த 10 பேர் கொண்ட குழு அவருடைய தலைமையில் அமைச்சு நீங்க போயிட்டு ஒரு வேலையை பண்ணுங்க அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்றது அப்படிங்கிறது கட்சிக்குள்ள இவ்வளவு நாள் தலைமறைவானவர்கிட்ட இப்படி ஒரு விஷயத்தை கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு சலசலப்புகளையும் எழுந்திருக்கிறதா நமக்கு தெரிந்த நம்பக்கூடிய வட்டாரங்கள்ல சொல்றாங்க. ஏன் இந்த சலசலப்பு? விஜய் ஏன் தலைமறைவாகி இவ்வளவு நாள் இல்லாம போன ஒரு நபர்கிட்ட இதை கொடுக்குறாரு அப்படின்னா அவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையா அப்படின்னு கேட்டோம்னா அதையும் தாண்டி ரசிகர் மன்றமா இருந்து இவங்க எல்லாரு கூடயும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சனல் ரேப்போ, இதனால தான் வந்து அவர் ஈஸியா கனெக்ட் பண்ண முடியுது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போறாரு, அங்க ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காங்க, இல்ல அங்க நிர்வாகிகள் இருக்காங்க அப்படின்னா ரசிகர் மன்றத்துல இருந்தே அவங்க எல்லாரையுமே இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு, அவங்களோட ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். இவர் என்ன சொன்னாலும் அவங்க செய்வாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த வேலையையும் திரு ஆனந்த் அவர்கள்கிட்டயே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். டிஜிபி அலுவலகத்துல பாதுகாப்பு கேட்டு கடிதம் கொடுத்தும் கூட விஜய் அவர்கள் 17ஆம் தேதி போறதா இருந்துச்சு, ஏன் இன்னும் போகல அப்படின்னு கேட்டா 17 கிடையாது, 13ஆம் தேதியே விஜய் போறாரு அப்படின்ற தகவல் வந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிபி தரப்புல இருந்து ப்ராப்பரா பெர்மிஷன் வரல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா டிஜிபி கிட்ட ஒரு கடிதம் போகுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாவட்ட அதிகாரிகள் கிட்ட அந்த லெட்டரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்படியான ஒரு கடிதம் வந்திருக்கு, நீங்க இதை பார்த்து அவங்க எந்த இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த இடத்துல இந்த பாதுகாப்புக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இந்த பாசிபிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அதை வந்து பாஸ் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அது பாஸ் ஓவர் ஆகிடுச்சு அங்க இருக்கக்கூடிய கரூர்ல இருக்கக்கூடிய மாவட்ட அதிகாரிகள் கிட்ட. ஆனாலும் இடம் தேர்வு செய்யறதுல இவங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 41 பேர் உயிரிழந்திருக்காங்க, ஒவ்வொருத்தருடைய குடும்பங்களுக்கும் போய் பார்க்கணும் அப்படின்னா அங்க வீட்டுக்கு போறது குறுகலான ஒரு சாலை, மீண்டும் ஒரு கூட்டம் வந்துருமா, இல்ல மீண்டும் அசம்பாவிதம் நடந்துருமா, இப்படி எல்லா கேள்விகளும் இருக்கு. ஸோ இதை எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு மண்டபமா பார்த்து இல்ல ஒரு ஹால் மாதிரி இருக்க இடத்த தேர்வு செய்து அந்த இடத்துல ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தை எல்லாரையும் வர வச்சு அவங்கள சந்திச்சு போகணும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஐடியா, தாவேகாவினுடைய ஐடியா. ஆனா அதற்கான மண்டபம் கொடுக்கிற இடத்துல யாரும் தயாரா இல்லை, அந்த மண்டபத்தினுடைய ஓனர்ஸ் அப்படின்ற தகவலும் வருது. ஏன் அப்படின்னா நாங்க கொடுத்தோம் அப்படின்னா எங்களுடைய பொருட்கள் சேதாரம் ஆயிடுமோ, மீண்டும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படின்ற பயத்துல ஒரு சிலர் தரமாட்டாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு இது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கும், எங்களுக்கு அது ஒரு பயமாவே இருக்கு, அதனால நாங்க இடத்த கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா தாவேகாவினர் மண்டபத்தை சூஸ் பண்றதுல இப்படியே சிக்கல் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இது தாமதமாக்கிட்டே போகும். இந்த தாமதம் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கொஞ்சம் அவப்பேரை தான் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரு ஜான் ஆரோக்கியசாமி ஒரு ஐடியாவையும் கொடுத்திருக்கிறதாவும் தகவல் வெளியாகி இருக்கு. விஜய் அவர்கள் பொதுவாகவே வெளியே போனா கூட்டம் வந்துடும் அப்படின்றதுக்காக பனையூர்ல கூப்பிட்டு எல்லாரையும் சந்திப்பாரு. அந்த மாதிரி இந்த முறை கரூருக்கு போறதுல இவ்வளவு சிக்கல் இருக்கு, இவ்வளவு தாமதம் ஆகுது அப்படின்னும் போது நீங்க ஏன் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாரையும் பனையூர் அலுவலகத்துக்கு வர வச்சு அங்க அவங்களை சந்திக்க கூடாது அப்படின்ற ஒரு ஐடியாவை ஜான் ஆரோக்கியசாமி கொடுத்ததாகவும் ஒரு தகவல் இருக்கு. பட் இது பாசிபிளா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அண்ட் விஜய் இதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா நோ சொல்லிட்டாரு அப்படின்ற தகவலும் இருக்கு. ஸோ இவ்வளவு பிரஷர்ல தான் திரு விஜய் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காரு. இதற்கு மத்தியில இவங்க ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. ஏன் அப்படின்னா சரியான ஒரு தேதியை இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, இந்த தேதியில தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களுக்கான கிடைக்க வேண்டிய இடம் கிடைக்காததுனால இது தள்ளி போய்கிட்டே இருக்கு. ஆதவர்ஜுனாவும் அதான் சொன்னாரு, சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் அதான் சொன்னாரு, அருண்ராஜ் அவர்களும் அதான் சொல்றாரு. கரூருக்கு விரைவில் போவாங்க எங்க தலைவர், போய் அந்த மக்களை சந்திப்பாங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர யாருமே வந்து கரெக்டா டேட் மென்ஷன் பண்ணல. விரைவில்னு சொல்றாங்க, அந்த விரைவில் இன்னும் வரலையா அப்படின்ற கேள்விகளும் தாவேகாவை நோக்கி பல்வேறு தரப்பினரும் முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது இப்படி போய்கிட்டே இருந்தா தாவேகா எதை நோக்கி அரசியல் செய்ய போறாங்க அப்படின்ற கேள்விகளும் இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்த நகர்வுகளா அவங்க ஏற்கனவே ஷெட்யூல் பண்ண பிரச்சாரங்கள் லைனப்ல இருக்கு, அதை அவங்க சரியா பண்ணுவாங்களா இல்ல ரீஷெட்யூல் பண்ணுவாங்களா, இந்த கேள்விகளுக்கு மத்தியில இந்த சிக்கலுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது ஆனந்த் தலைமையிலான 10 பேர் கொண்ட குழு தங்களுடைய களப்பணியை சரியா கரூர்ல செய்து இடத்தை பிடிப்பாங்களா, விஜயை கொண்டு போய் கரூர்ல அந்த மக்கள் முன்னாடி நிறுத்துவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும்
இன்னொரு பக்கம் இதற்கான பாசிபிலிட்டிஸே இல்லாம போய் திரு ஜான் ஆரோக்கியசாமி சொன்ன மாதிரி பனையூர்ல தான் அந்த மக்களை கூட்டிட்டு வந்து சந்திக்க போறாங்களா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல எது சாத்தியமாகும் அப்படிங்கிறது தெரியல, யாரு ஜெயிப்பாங்க அப்படின்னு தெரியல. இது ஒரு உட்கட்சி பிரச்சனையா இருந்தாலும் கூட இது விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய தலைமை பண்புக்கே ஒரு கேள்விக்குரிய உண்டாக்கும் அப்படிங்கிறதும் பலருடைய கருத்தாகவும் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க.